வர வர வேலை செய்ய சரியான கடுப்பாக இருக்குது. சரி இங்கே தான் அவ்வளோ கடுப்பாக இருக்கேன்னு பார்த்தா வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், வீட்டுக்கு போனால் அதுக்கு மேலே சரியாக இருக்குது. இங்கே வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது, வீட்டுக்கு போனால் நேரமே போக முடியுது. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் செல்லுன்னு வண்டிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? இன்ஸ்டாகிராம் உள்ளே போகிறேன், வந்ததே வந்துட்டுருக்கு, சரியாக இருக்குது. வீடியோ எடிட் பண்ணையும் தெரியல, கொண்டாடையும் தெரியல. வீட்டில் இருக்கே கடுப்பாக இருக்குது. இங்கே வேலை ஒரு காலையில் போனோன்னு வைங்களேன், ஒரு 6 மணிக்கு போகிறேன், வேலையை பிடிக்கும்னா ஒரு 12 மணி வரைக்கும் வேலை இருந்தால் தான் அங்கே போய் போட்டு மாங்குன்னு வெட்டி உடம்பு வலிக்க வேலை செஞ்சால் தான் வீட்டில் போய் படுத்து தூக்கம் அருமையாக இருக்குது. இப்படி சொகுசு வேலைக்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு போனால் தூக்கமாக வர மாட்டேங்குது, செல்லுன்னு வாண்ட முடியல. சரி வெளியே போனால் எவனும் இல்லை ஊரில், அவ்வளோ நேரம் எங்கேயோ ஓடிடுவான். சரி வேற வாக எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிக்கும், நம்ம ஒரு பொத்தையை பார்த்துட்டு வரும் அப்படின்னா அங்கே போட்டி அவன் போவான் அப்படின்னு அவனுக்கு கேம் விளாண்டுட்டு அங்கேயே கிடந்துட்டு தானே. வெளியும் வர மாட்டேங்கான. வாய்க்காலில் தண்ணி வருது, ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் தான் வாய்க்காலில் குளிக்கணும். வாய்க்கால் அவ்வளோ பெரிய வாய்க்கால், யாருக்குமே கிடைக்காத வாய்க்கால் நம்ம ஊரில் இருக்குது. ஒருத்தனும் வெளியும் வர மாட்டேங்கான், எங்கேயுமே வர மாட்டேங்கானுவேன், வீட்லேயே அடைஞ்சு கிடக்கானுவேன். சிறையாக இருக்குது. வீட்டுக்கு போனாலும் சரி, வேலை வாழ்க்கையே ஒரு சிறை பிடிச்ச வாழ்க்கையாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம்.